சிவா பரமேஸ்வரன் இப்படி வந்து கொண்டு இருக்கிற இந்த கருத்துகள் அது நட்பு முரண் தான், தோழமை சுட்டல் தான் சொல்கிறாங்க. சுட்டலை கூட்டணி தர்மம்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், சில அடிப்படை விஷயங்களை எனக்கு கட்சி சார்பான நிலைப்பாடு கிடையாது. என்னுடைய ஊடக அனுபவத்தையும் நான் பார்த்ததை வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். அடிப்படையில் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது பொதுவாக பொதுவெளியில் மக்கள் ஊடகவியலாளர்கள் போன்ற எங்களை போன்று எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள், பெரியவர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லாருக்குமே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கிறது. அதாவது தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது காங்கிரஸுக்கும் பொருந்தும், விசிகாவுக்கும் பொருந்தும், கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும், இதர இடதுசாரிகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் ஏன் அந்த எக்ஸிஸ்டென்ஷனல் கிரைசிஸ், அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை வருகிறது? ஏன் அந்த நிலைமைன்னு பார்த்தா, கடந்த ஒரு 20 அல்லது 25 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். இப்போது யதார்த்த ரீதியில் பார்த்தால் எந்த விதமான கூட்டணிகளும் இல்லாமல், கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவால் தேர்தலை சந்திக்க முடியும். நாளைக்கு திமுக தலைமை ஒரு முடிவெடுக்க, எங்களுக்கு எந்த கூட்டணியும் வேண்டாம், நாங்கள் தனியாக தேர்தலில் நின்று எதிர்கொள்கிறோம், வெற்றியோ தோல்வியோ பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லமை திமுகவிடம் இருக்கும் அல்லது இருக்கக்கூடும். ஆனால் திமுக கூட்டணியில் இடம் பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி உட்பட, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, வேறு எந்த கட்சியாலும் அப்படி எங்களுக்கு திமுக கூட்டணி தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. காங்கிரஸ் உட்பட காங்கிரஸுக்கு ஒரு சாய்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாரு சூரிய பிரகாஷ். இல்ல, அது காங்கிரஸ் கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. அவர்கள் எந்த பிரதான பாதைகளை அவங்க போறாருங்கிறது இது வரைக்கும் அது தெளிவாக அவர்கள் தாவேக்காலிருந்து அழைப்பு வருகிறது. அவர்கள் போவார்களா போக மாட்டார்களா, அது உட்கட்சியில் என்ன நடக்கிறது என்பது பரவலாக பேசப்படுகிறது வழி அதிகாரப்பூர்வமாக எந்த நிலைப்பாடு இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது, கிறிஸ்தோடர் சொல்லிட்டாரு திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு. அப்போ திமுகவோட கூட்டணி பேசிட்டு இருக்கேன். கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லையா? அப்படி நீங்க அதை எடுத்துக்கூடாது. பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ கூட்டணியில் இல்லையா அவங்க? கூட்டணி தர்மம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. கூட்டணி தர்மம், பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கூட்டணி தர்மம் குறித்து அந்த கூட்டணிக்குள் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அந்த தர்மம் எவ்வளவு நாளைக்குத்தான் ஒரு சராசரியாக ஒரு தனது கட்சிக்காக ஒரு போஸ்டரை ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டரோ, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரோ, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொண்டரோ ஆட்சியில் ஒரு பங்கு அல்லது அதற்கான ஒரு தேவை இல்லாமல் எத்தனை ஆண்டு காலம், எத்தனை தலைமுறைகளுக்கு அவர்கள் இப்படி போஸ்டர் ஒட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே காங்கிரஸ் கட்சியில் நான் அறிந்தவரை அவர்களால் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் தான் இப்பொழுது இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரே குரலில் ஒரு கட்சியில், அந்த கட்சியில் கட்டுப்பாடு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை இது யதார்த்தமாக எழுப்புகிறது. இப்போ திமுக, அண்ணா திமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சி, எந்த கட்சியாலும் தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு சரியா இல்லையா என்பது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனால் இங்கு யார் முடிவை எடுக்கின்றார்கள், இதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. இதைத்தான் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் ஏற்று நடக்க வேண்டும் என்கிற அந்த இது காங்கிரஸ் கட்சியில் இதுவரை இல்லை என்பதுதான் என்னுடைய புரிதலும் பரவலான ஒரு புரிதல். மற்றொன்று, ஐயா சொன்னாங்க பரந்துபட்ட ஒரு ஜனநாயகம், வைட் ஸ்ப்ரெட் டெமோக்ரஸி காங்கிரஸ் கட்சியில் இருக்கா என்பதை காங்கிரஸ் கட்சியில் இல்லை. இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கே தான் அதிகாரப்பூர்வமான கட்சியினுடைய தலைவர். அவரால் கட்சி ரீதியாக ஒரு முடிவை எடுத்து விட முடியுமா? இதுதான் இல்லை சார், மன்னிக்கணும். அது உங்களுடைய கட்சி மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை காட்டுகிறது. இல்ல இல்ல, காங்கிரஸ் கட்சியில் அதாவது அந்த ராகுல் காந்தி அல்லது சோனியா காந்தி அல்லது பிரியங்கா காந்தி அல்லது அந்த மட்ட தலைவர்களை தாண்டி இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கேயோ, இன்னைக்கு மாலையில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் ஜெயராம் ரமேஷும் கேசி வேணுகோபாலும் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை சந்திக்கிறாங்க டெல்லியில். அப்போ பல கேள்விகளுக்கு இடையில் ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் சிறுபான்மை நலன் குறித்து பேசுகிறீர்களே, வங்கதேசத்தில் சிறுபான்மை மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுற உங்கள் நிலைப்பாடு, ஐ டோன்ட் வாண்ட் ஆன்சர் தி கொஸ்டின், பத்திரிகையாளர் மாநிலம் முடிச்சுட்டு எழுந்து போயிடுறாங்க. சிவா பரமேஸ்வரன், இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வி சூர்யாவும் குறிப்பிட்டாரு, சூரிய பிரகாசமும் ஒன்று குறிப்பிட்டாங்க. தாவேகாவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு காங்கிரஸில் ஒரு பிரிவு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எழுகிற கேள்வி என்னன்னா, இதுவே மீண்டும் காங்கிரஸில் ஒரு பிளவுக்கு வழிவகுக்குமா? 96 அதிமுக கூட்டணி வேண்டாம்னு ஏற்பட்ட பிளவு போல 2026 திமுக கூட்டணி வேண்டாம்னு காங்கிரஸ் உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு.
அரசியலில் சுயலாபத்துக்கு பிறகு தான் பொதுநலன். அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, உலகம் எங்கும் இதே தான் நடைமுறை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படியான ஒரு சூழல் வராது என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அது நடைபெற வேண்டும் அல்லது நடைபெறும் என்று யாரும் எதிர்வு கூற முடியாது. அதே நேரத்தில் சாத்தியக்கூறுகள் இருக்கலாம், இருக்கக்கூடும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நாடாண்ட கட்சி 50 ஆண்டுகள் சுதந்திர போராட்டம் இதெல்லாம் இப்போ ஐயாவும் சொன்னாங்க, அவர் சூரிய பிரகாஷ் சொன்னார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரித்திர ரீதியான உண்மை, மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. பையா சொன்னாங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு குக்கிராமத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க, இல்லை சரி. ஆனால் தொடர்ந்து எங்கேயும் வெற்றிகளை எனக்கு கிராமம் முழுக்க எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் இருக்கிறது என்றால் ஏன் கடந்த ஒரு இப்போ நாடாளுமன்ற தேர்தல்கள் 2014க்கு பிறகோ அதற்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களோ அதற்கு ஒரு 10 ஆண்டுகள் முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களோ ஏன் காங்கிரஸ் கட்சியால் அந்த அளவுக்கு தொண்டர் பலம் இருப்பதாக கூறிக்கொண்டாலும் தோல்வியவே ஏன் சந்திச்சு வருகிற? இதுக்கு சப்பக்கட்டெல்லாம் கட்ட முடியாது. சப்பக்கட்டு தான் சொல்றோமே, ஓட்டிங் மிஷின் சொல்றோம். ஓட்டிங் மிஷின் கர்நாடகால ஓட்டிங் மிஷினா சார்? கர்நாடகால ஓட்டிங் மிஷினா? தெலங்கானால நாங்க ஜெயிச்சிருக்கோம் சார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் யார் ஆட்சி காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது சார்? நாங்க கொண்டாந்து நாங்களே 17 பேர், 2004 எங்கள் தலைவர் சோனியா காந்தி தலைமையில 17 பேர் கொண்ட கூட்டணி. இதற்கு முன்னால் இருந்த மேதகு ஜனாதிபதி அவர்களிடம் ஓட்டிங் மிஷின் நாங்க தான் கொண்டு வந்தோம், அதுல வரி அப்படிதான் இருக்கு, ஆனால் அதில் தவறு செய்ய முடியும் என்று அதை தயாரித்த ஜப்பான் நிறுவனம் அந்த சிப்பு மேல எங்களுக்கு சந்தேகம். அப்ப 2004 2009 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது போல தான் இப்ப உள்ள கட்சியும் வெற்றி பெற்றிருக்கா? தேர்தல் ஆணையம் ஒரு முறை தேர்தல் ஆணையம் வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டிங் மிஷின்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிட்டு யார் வேணாலும் இது ஹேக் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் கேட்டாங்க, அழைத்தது யாரும் அப்ப எதுவுமே சொல்லல. இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் எந்த இயக்கத்தின் தோழர்களிடமும் ஓட்டிங் மிஷினை கொடுத்து நீங்க செக் பண்ணுன்னு சொல்லல. வாங்கன்னு அழைப்பு விடுத்துட்டாங்க, முன்னாடியே போனோம், வாங்கன்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு அழைப்பு கொடுத்தாங்க. எங்க கையில ஓட்டிங் மிஷினை கொடுக்க காட்டுறேன்னா உங்க கையில எல்லாம் தர முடியாதுங்க, இப்படியே தான் இருக்கும். காங்கிரஸ் வெற்றி பெற்ற வரைக்கும் அந்த ஈவிஎம் ரொம்ப சரியா இருந்துச்சு சார். அதை தாண்டி ஈவிஎம் சரியில்லை, தாண்டி வெற்றி பெற்றோம். ஒரு நிமிஷம். கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, இதெல்லாம் அந்த ரெண்டு தவிர எங்க இல்ல. ஏன்னா அங்கேயே செய்திருக்கலாம், ஓட்டிங் மிஷினை மீறி நாங்க ஜெயிச்சிருக்கோம். இந்த 2020 தலைப்பை கடந்து போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஒமர் அப்துல்லா என்ன சொல்றார்? ஏ சப் பக்வாஸ், இந்த மிஷின்ல பித்தலாட்டம் பண்ணி வெற்றி பெற முடியும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து, ஒவ்வாத கருத்துன்னு யாரும் சொல்லல. இந்திய கூட்டணியில் இந்திய கூட்டணியில் இருக்கிறவரு சொன்னார்ன்றாரு. ரைட், இருக்கட்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்போன நண்பர் எலான் மாஸ்க், அவர் மிகப்பெரிய மென்பொறியாளர். பீகார் தேர்தலுக்கு அப்புறம் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்றாரு, பீகார் தேர்தலில் இந்த மாதிரி வெற்றி பெற்றாங்கன்னாங்க, அது மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு, உண்மையிலேயே ஓட்டிங் மிஷின் மாற்றணும். இது நிறைய பேசின தலைப்பு, இன்னும் பேசக்கூடிய தலைப்பு. ஆனால் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் எங்களுக்கு இந்த கருத்து முரணே இருக்குல்ல. இல்ல நான் ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன், தலைப்புக்குள்ள வந்துடுறேன். எங்க கூட்டணி திமுக கூட தான், தாவேகா கூட போனோன்னு இது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜனநாயக கட்சி அப்படி குரல் வருதா சார்? அங்க அது ஒத்துக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு அந்த ஆசை இருக்கலாம். என்னுடைய சகோதரர் சூரிய பிரகாஷ் போன்ற ஆசை உள்ளவர்கள் 10 பேர் இருப்பான். அந்த ஆசையை அவர்கள் படுவதை தடுப்பவர்கள் அல்ல நாங்கள். அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். 1996 நிகழ்வு 2026 காங்கிரஸ்ல நடக்க போகுதா? அதாவதுங்க நடக்காதுங்க. இனி காங்கிரஸில் பிளவு வராது என்று நான் ஆணித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறேன். சார் ஒரே ஒரு விஷயம், திரு சிதம்பரம் அவர்களை பற்றி அதுல எழுதுறாங்கன்னா அது வலைதளத்துல தவறான தகவல்கள். சிதம்பரம் ஒரு காலத்துல நடந்தது சார், அவங்க இன்னும் சார். நான் என்ன சொல்றேன்னா, வலைதளத்துல கண்டவங்க ஏதாவது எழுதி வந்திருக்கலாம் சார். நான் இல்லைன்னு சொல்ல, அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு இந்திய அளவில் உலக அளவில் அறியப்பட்ட ஒரு தலைவர். நீங்க என்ன வேணாலும் எழுதியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தா வேற வேலையே செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இல்ல மகேஷ், நேரம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவுபடுத்தல. இல்ல சூர்யா, கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடாங்கர் சொல்லிட்டார் திமுகவுடன் தான் கூட்டணி. சரி, நாளை இல்லை
அது குறித்து மாற்று கருத்துக்களோ காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து யாரால் வெளியிட்டார், அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்களா, இடைநீக்கம் செய்யப்படுவார்களா? இல்ல, கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்துச்சு. நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் முடிவு. நம்ம பேசலாம் சார், பேசலாம். மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்லை, இப்போ காங்கிரஸில் 2 கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது திமுகவுடன் இருக்க வேண்டுமா, தாவேகாவுடன் செல்ல வேண்டுமா. இன்னைக்கு மேலிட பொறுப்பாளர் இல்லை திமுகவுடன் தான் கூட்டணி என்று உறுதியாக கூறிவிட்டார். அது காங்கிரஸ் நிலைப்பாடாக, அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடாக இருக்கும் என்று நம்பலாம். மறுபுறம் ஒரு பிரிவினர் இல்லை விஜயுடன் செல்ல வேண்டும், தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்றால், இதுவரை நான் அறிந்த வரையில், இல்லை என்னுடைய புரிதல் தவறாக இருக்கலாம், தாவேகா தரப்பிலிருந்து காங்கிரஸ் நீங்கள் எங்களுடன் வாருங்கள், நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம் அப்படின்னு அவங்க ஓப்பனாகவும் வெளிப்படையாகவும் ஒரு அழைப்பை விடுத்து மேலிட பொறுப்பாளர்கள் பேசி அப்படிக்காக எந்த முன்னெடுப்பும் பெரிய அளவில் எடுக்கப்பட்டதாக நான் அறியவில்லை. என்னுடைய கணிப்பு அல்லது என்னுடைய புரிதல் தவறாக கூட இருக்கலாம். அப்போ நாங்களாக வர உங்களோட சேர்ந்துக்கிறோம், தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜயோட ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். எங்களோட கூட்டணிக்கு வாருங்களும் எல்லாருக்குமே கொடுத்தாரு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு முதல் நாளே சொல்லிட்டாரு. என்னை முதலமைச்சர் அனைவரும் வண்டி காலியா இருக்கு, யார் ஏறிக்கலாம் அப்படிங்கிற, வண்டி காலியா இருக்கு, யார் வேணா ஏறிக்கலாம். வண்டி போய் ஊர் போய் சேர அப்படிதான் இருக்குதே ஒழிய, ஏன் அதாவது known devil is better than an unknown angel னு ஒரு பழமொழி உண்டு. அது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆசையாக இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, இல்லை காங்கிரஸ் இப்படி ஒரு நிலையில் இருக்கா, திமுகவுடைய குணம் நாடி குற்றம் நாடி மிகை நாடி? இல்லை, யதார்த்த ரீதியில் என்னுடைய ஊடக அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டதில், என்னுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும் பொழுது, திமுகவுடன் செல்வதுதான் காங்கிரசிற்கு யதார்த்தமான ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடும். அல்லது அந்த கட்சியினுடைய தலைமை என்று நான் சொல்லும் பொழுது, யார் தலைமை, டியர் பிரதரும் அதைத்தான் விரும்புவார், கட்சி தலைமையும் அதைத்தான் விரும்பும். மற்றபடிக்கு வேறு கூட்டணிக்கு செல்ல வேண்டுமா, விஜயின் அழைப்பை ஏற்றுக்கொள்வார், முதல் விஜய் அழைப்பு விடுப்பார நேரடியாக எங்களுடன் வாருங்கள் என்று, அப்படி அழைப்பு வந்தாலும் செல்வார்களா என்றால் அதெல்லாம் ஒரு ஹேஷியத்துக்கான கேள்விகள் தான். அதனால் காங்கிரஸ் கட்சி இப்போ ஒரு தலைமையில் ஒரு முடிவு எடுத்து விட்டது, திமுகவுடன் கூட்டணி தான் என்று அதனுடைய உயர்மட்ட பேச்சாளர், தலைமை பேச்சாளர் அந்த கிரீஷ் சோடாங்கர் சொல்லிவிட்டார் என்றால், நாளை முதல் காங்கிரஸில் கலக குரல்கள் எழாது என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா என்றால் அந்த கட்சியினர் தான் சொல்ல வேண்டும். நன்றி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.